ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் இந்த புக்கில் தான் நான் வந்து படிக்கிறேன். மற்ற புக்ஸ் எல்லாம் நான் இன்னும் படிக்கல. இன்ட்ரடக்ஷன் அந்த 50 pages அப்படிங்கும்போதே நான் 50 pages படித்த உடனே நான் சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். இம்ப்ரெஸ்ட் தான் அவரோடது. அவர் ஒரு பர்ஃபெக்ட் இன்டலெக்சுவல் தான். அவர் எந்த சைடுங்கிறதெல்லாம் ரெண்டாவது. இன்டெலிஜென்சியா குரூப்பில் தான் இருக்காரு. அவர் பேசலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆளாக தான் இருக்க முடியும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு 50 pages படிக்கும்போது டிசைட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நான் படிக்க ஆரம்பித்தேன். ரொம்ப இம்ப்ரெஸ்ட் தான். அவரோடது வந்து எக்ஸ்ட்ரீம்லி கன்வின்சிங்காக இருக்குது. அவர் பேசுகிற எல்லா விஷயங்களும் ரொம்ப ரிஃபைன்டான லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக, கிட்டத்தட்ட சசி தரூர் மாதிரி ஒரு அட்ராக்டிவான ரைட்டிங் தான் இருப்பாங்க அப்படின்னு. ஸோ அந்த எலிமெண்ட் இருக்கும்போதே வந்து நம்ம ஃபுல்லாக அவங்களுக்கு எகென்ஸ்டாக நம்மளால் பேசவே முடியாதுங்கிற மாதிரி கன்வின்சிங்கான ஒரு. அண்டு நான் இன்டெலிஜென்சியான்னு சொல்லும் போது ரொம்ப நீங்கள் வந்து ஒரு லெஃப்ட் லீனிங்காக சார் சொன்ன மாதிரி இருந்துட முடியாது. ஏன்னா அதை குவெஸ்டின் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக அந்த பக்கமும் இருப்பாங்க. ஸோ ரொம்ப கன்வின்சிங்காக எல்லாத்தையுமே இவர் எழுதினதை தாண்டி டைரெக்டாக அவங்களோட ஸ்பீச்சஸையும் அவங்களோட ரைட்டிங்ஸையும் அவங்க சொல்லியிருக்கிறதுனால இதில் நிறைய ஷேட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்க முடியாது. கோட் தான் பண்ணியிருக்காங்க இந்த புக்கு மொத்தமும். இதில் வந்து நேஷ்னலிசம் அப்படின்னு பேசும்போது 2017-18 தான் இந்த புக்கை எழுதணுன்ற ஐடியாவில் இவங்க இது பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு இப்போ வரைக்கும் இருக்கிற இந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனுக்காக இது இப்போ ரொம்ப எசென்ஷியலான ஒரு டாபிக், நம்ம இதை ரீவிசிட் பண்ணணும் ஃப்ரீடம் டைம்லேருந்து இப்போ வரைக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக இதை எழுத சொன்னாங்க. அதனால நான் இதை எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இவரோட இன்ட்ரடக்ஷனில் வந்து இவர் எல்லாரை பற்றியும் ஒரு பேசிக் ஒப்பீனியன், இவருக்கு இந்த ரைட்டர்ஸ் பற்றி இந்த லீடர்ஸ் பற்றி என்ன இருக்குங்கிறத சொல்லிட்டு சில பேரை அவர் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காரு. அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனையும் கொடுத்துட்டு தான் புக்கில் நம்ம எழுதலாம். 2 பேரை வந்து அவர் ஸ்பெசிஃபிக்காக நேம் பண்ணி நான் இவங்களை பர்பஸாக எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கேன், நான் ஆட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. அதில் ஒன்று வந்து கோல்வால்கர், இன்னொரு வந்து சவர்கர். இவங்க 2 பேரையும் நான் வந்து பர்பஸாக வந்து இதில் நான் ஆட் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஸோ ஏர்லி ஸ்டேஜஸ்லேருந்து சீனியாரிட்டி வைஸ் அவர் அப்படியே ஒரு லீடர்ஸாக பேசிட்டு வர்றாரு. ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ரொம்ப ஏர்லி லிபரல்ஸாக இருந்த 2 பேரை சொல்லியிருக்காரு. ஒருத்தர் வந்து மகதேவ் ரானடே, இன்னொருத்தர் வந்து சுரேந்திரநாத் பானர்ஜி. இவங்க 2 பேரையுமே லிபரல்ஸ்னு தான் டைட்டிலே பண்ணியிருக்காரு. ஏர்லியஸ்ட் பீரியடில் இந்த பாகிஸ்தான் இஷ்யூஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடி இருந்தே இவங்க லிபரல் திங்கிங்கோட இருந்த 2 பேர் அப்படிங்கிறதுனால இவங்க 2 பேரை சொல்லியிருக்காரு. இவங்க டாபிக் வைஸ் போனோம் அப்படின்னாலே நமக்கு ஓரளவுக்கு எல்லாரும் சிமிலராக தான் அவர் வந்து கிளப் பண்ணியிருக்காரு ஒரு டாபிக்குள்ள. ஸோ இவங்க 2 பேரை பற்றி பேசும்போது இவங்க 2 பேரும் சொசைட்டியாக நமக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக எந்த குரூப்ஸை பற்றியும் இவங்க அட்ரெஸ் பண்ணலை. பிகாஸ் அப்போது அந்த பாகிஸ்தான் பார்ட்டிஷன் இஷ்யூ முன்னாடி பேசின ஸ்பீச்சஸ் அண்ட் ரைட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இவங்க மகதேவ் ரானடே சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, நம்ம சொசைட்டியோட ப்ராப்ளம் அப்படின்னு அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, நம்ம என்டையர் சொசைட்டிக்கும் ஒரு சைல்டு அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குது நம்ம எல்லாருக்குமே. யாருமே அடல்ட் ஆகிறதுக்கு நம்ம ரெடியாக இல்லை. இப்போ யாராவது ஒருத்தர் முன்னாடி போனோம் அப்படின்னா நம்ம என்டையர் சொசைட்டியும் சில்ட்ரனாகவே நாங்கள் இருந்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறதுனால தான் நமக்கு லீடர்ஷிப் பிரச்சனைகள் வருது. அடுத்த ஸ்டெப் என்ன வைக்கணுங்கிற புரிதல் நமக்கு வர மாட்டேங்குது. ஸோ யாராவது ஒருத்தர் புஷ் பண்ணணும், நம்ம அவுட் சைடராக நின்றுட்டு கண்ட்ரோல் பண்ணுவாங்க, நம்ம அந்த கண்ட்ரோலில் இருந்துக்கிறத ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். முகமதியன்ஸுக்கு முன்னாடி வந்தவங்களா இருக்கலாம், அதுக்கப்புறம் பிரிட்டிஷர்ஸாக இருக்கலாம். ஸோ நம்ம ஜெனரேஷன்ஸாக நம்ம அந்த மாதிரி இருந்ததுனால நான் அடிமை மனநிலை நமக்கு இருக்கிறதா அவங்க சொல்லலை. சில்ட்ரனாக தான் நம்ம பிஹேவ் பண்ணுறோம். அடிமை மனநிலைனா ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஃபைட் பண்ணுவோம். ஆனால் சில்ட்ரனாக இருக்கும்போது அந்த ஆட்டிடியூடை நம்ம ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால தான் நமக்கு வந்து அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் வந்து நமக்கு வர்றதில்லை அப்படிங்கிறது வந்து முக்கியமான பாயிண்ட்டாக வந்து ரானடே சொல்கிறார். அதே மாதிரி சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி பற்றி நிறைய பேசியிருக்காரு. அதில் அவர் சொல்லும்போது தப்புன்னு பார்த்தோன்னா 2 சைடுமே ஈக்குவலாக டேமேஜஸ் ஏற்படுத்தியாச்சு. ஸோ அதனால் அவர் டீட்டெயில்ஸை ஒன்றுனா பேச ஆரம்பித்து அந்த ஊன்ஸை நம்ம திரும்ப திரும்ப ட்ரிகர் பண்ணுறதை விட பிகான்ஸ் அப்படியே இருக்கட்டும், முடிஞ்சு போயிடுச்சு, ஃபர்தர் ஸ்டெப் அப்படிங்கும்போது ஒரே நேஷனாக ட்ராவல் பண்ணுறது தான் பெட்டர்னு ஒரு ஃபிலசாபிக்கல் அப்ரோச் வந்து சுரேந்திரநாத் பானர்ஜி வைக்கிறார். அடுத்த டைட்டில் வந்து ஆக்சுவலாக ரொம்ப நாள் டைம் எடுத்துகிட்டு நான் படித்தது வந்து அடுத்த டாபிக் தான் படித்தேன், ஒரு பெரிய கேப் விட்டுட்டு. அது வந்து ரிலிஜியஸ் நேஷ்னலிசம் அப்படின்னு. ரிலிஜன் சென்ட்ரிக்காக இருக்கக்கூடிய நேஷ்னலிசம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்தியா ஒரு கண்ட்ரியாக ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு கேட்கும்போது
இது ஒரு ரிலிஜன் பேஸ்டாக தான் இந்த கண்ட்ரி உருவாகணும் அப்படிங்கிறதுல நம்ம செலிப்ரேட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா எனக்கு இது படிக்கும் போது நிறைய டவுட் வந்தது, ரொம்ப கன்ஃபியூசிங்காகவும் சில இடங்கள்ல இருந்தது. ஏன்னா அந்த 3 பேர் வந்து நம்ம ஸ்கூல் டேஸில் ரொம்ப ஃபெமிலியரான பேராக அந்த திலகர், லஜ்பத் ராய் அண்ட் பிபின் சந்திரபால் இவங்க 3 பேரும் வந்து ஃபஸ்ட்டு அவங்க 3 பேர் சொல்லியிருக்காங்க ரிலிஜன் சென்ட்ரிக்கா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அரபிந்தோ சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவர் ரிலிஜன் சென்ட்ரிக்காகும் போது அதுக்கப்புறம் முஸ்லீம் இதில் வந்து மதானிங்கிறவரையும் இக்பாலுங்கிறவங்களையும் வந்து ரிலிஜன் சென்ட்ரிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பேரையும் சொல்லும்போது இந்த மொத்த புக்கும் படித்து முடிக்கும் போது நீங்கள் இருக்கிற நேம்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது வர கன்ஃபியூஷன் என்னென்னா, ஸ்கூல் டேஸ்லேருந்து காலேஜ் டேஸ் வரைக்கும் நம்ம அகாடமிக்காக நமக்கு சொல்லி கொடுத்தது படிச்சுட்டு வந்ததில்ல, ரிலிஜன் சென்ட்ரிக்குள்ளே இருக்கிறவங்கள மட்டும்தான் நமக்கு லீடர்ஸாகவும் நல்லவங்களாகவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கிறவங்களெல்லாம் நமக்கு ஸ்கூல் சிலபஸில் சொல்லியே கொடுக்கல. இவங்கெல்லாம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸாக கூட இவங்களெல்லாம் தான் ரொம்ப டாப் கேட்டகரியில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னு டைரெக்டாக அவங்க வேர்ட்ஸில் படிக்கும்போது நமக்கு ரொம்ப ஷாக்கிங்காகவும் ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. இவங்களை மட்டும் ஏன் லீடர்ஸாக சொல்லி கொடுத்தீங்க, என்ன ஆங்கிளில் இவங்களை நீங்கள் நமக்கு சொல்லி கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேசிக்காக நம்ம ஸ்கூல் டேஸில் வந்து நிறைய பேரை வந்து நீங்கள் இன்றைக்குமே வந்து ஸ்கூல் சில்ட்ரனை கூப்பிட்டு கேட்டீங்க அப்படின்னா, பாலகங்காதர் திலக் வந்து ஒரு பெரிய ஃப்ரீடம் ஃபைட்டர், அந்த ஒரு பாசிட்டிவ் ஆங்கிள் மட்டும்தான் தெரியும். அது மட்டும்தான் சொல்லுவாங்கங்கிறத விட அது மட்டும்தான் தெரியும். இவரை பற்றின இன்ட்ரடக்ஷன் சொல்லும் போதே அவர் வந்து விமன் பற்றின அவரோட அப்ரோச் பார்க்கும்போது ரொம்ப அலாமிங்காக இருந்தது. இவர் எப்படிங்க லீடராக சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஒரு கூட இருக்கிற இன்னொரு ஹியூமன் பீயிங்கை பார்க்குற ஒருத்தர் வந்து நம்ம எந்த ஆங்கிள்லையுமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கூடாது. விமன் வந்து ஹோம் மேக்கர்ஸாக இருக்கிறதுக்கு மட்டுமே லாய்க்கானவங்களா இருக்கிறவங்களாகவும் கிட்டத்தட்ட ஹிட்லரோட ஆங்கிள் தான் இவருக்கும் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக கேஸ்டிசம் அப்படிங்கிறதையும் ரிலிஜன் அப்படிங்கிறதையும் சப்போர்ட் பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் திலகரை ஃபாலோ பண்ணி வந்த நிறையா பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே கேஸ்ட்டுக்கு எகென்ஸ்டாக ஒரு ஸ்டேஜில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் திலகர் வந்து கடைசி வரைக்குமே நான் யாரையும் வந்து கீழே பார்க்கறது இல்லை, ஆனால் அவங்க இடத்துல இருக்கட்டும், நாங்கள் எங்கள் இடத்துல இருக்கோங்கிற மாதிரியான ஒரு கிளியர் லைன்ஸ் அவர் வந்து எப்போவுமே அந்த லைன்ஸை அழிக்கிறதுக்கு அவர் தயாராகவே இல்லை. கேஸ்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஹிந்து நேஷனாக தான் இது ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறதுலையும் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்காரு. இல்லை சார், அது ஸ்ட்ராங்காக சொன்னவங்க எல்லாருமே நீங்கள் சொல்கிற மாதிரி பாரதியாராக இருக்கும், காந்தியாக இருக்கும், எல்லாரையுமே நம்ம அக்செப்ட் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கோம். சில பேர் நம்ம சொல்லி கொடுக்கவே இல்லை. அங்கே ஒரு ப்ரெஜுடிஸ் இருந்திருக்கு நமக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு அந்த காலத்தில் மையம் வந்து விடுதலையாகும், மையம் வந்து விடுதலையாகிறதுனால இதை வந்து செகண்டரி ஆச்சு. இதுதான் காரணம். வீர சிவாஜி பாடல் கவிதைக்குள்ளாரு விளையாட்டு எழுதிக்கூடாது. அதை வந்து முஸ்லீம் தான் வச்சுருக்காரு. அவர் பாரதனுடைய வீர சிவாஜி பாடல் அப்பவே பிறந்த இது வந்து ஒரு இந்துத்துவ பாடல் தான். அது முஸ்லீம்களை எடுத்து தான் வச்சுருக்காங்க. ஆனால் அப்படின்னா வைக்கலாம், வெள்ளைக்காரர்களுக்கு எடுத்து தான் வச்சுருக்காங்க. அது சொன்னால் சிவாஜி பாடும்போது இதெல்லாம் பேச வேண்டியது வந்துருச்சு போட்டு சமாதானம் பண்ணார். அதை வச்சிருக்கூடாது, யோசிக்கணும் இல்லை. அவர் 40 வயசு தான், 39 வயசாக போயிட்டாரு. ஆனால் நீங்கள் அப்படி எல்லாத்தையும் சொல்ல முடியாதுங்க. இப்போ பாருங்க என்ன அதான் வரணும். என்ன சொல்கிறாங்க, ஏஜ் ஆகும்போது அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி, அவங்களோட எக்ஸ்போஷர் மாறும். நீங்கள் எந்த காலத்தில் இல்லை உலகெல்லாம் படிச்சிருந்தீங்க. அதான் சரி சொல்லுங்க. திலகர் வந்து சொல்றது வந்து நேஷனலிசமை எப்படி ஃபார்ம் பண்ணணும் போது அவர் சொல்ற எல்லாருமே ஒரு பேசிக் லைன் ஒன்று சொல்றாங்க, இந்த மெத்தட்ல நீங்க நம்ம இதை அடாப்ட் பண்ணலாம் அப்படின்னு. அப்ப இவரோட ரெக்கமெண்டேஷன் வந்து ரிவைவலிசம் அப்படிங்கிறது சொல்றாரு. இவர் இந்த ரெவல்யூஷனரியா இருக்கிறவங்க, ஹிந்துஸ் கேஸ்டிசம்க்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாரையும் ரிஃபார்மிஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. அவர்னால இந்த நேஷனோட ஒரிஜினாலிட்டி, இதோட பியூட்டி எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப ஹார்டாக சொல்றாரு. ரிவைவலிசம்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட இதிகாசம், புராணம், வேதாஸ் இதை பேஸ் பண்ணி, அப்போ என்ன சிஸ்டமும் என்ன லைஃப் ஸ்டைலும் இருந்ததோ அதை நம்ம திரும்ப ரிவைவ் பண்ணி எடுக்கணும். அதை நம்ம வந்து ரிவைவ் பண்ணி எடுக்கணும். அதை நம்ம வந்து
இந்த காலனைஸ்ட் பீரியட்லேயும் அதுக்கு முன்னாடி மொபைல் பீரியட்லேயும் நிறைய கரப்ட் ஆகிருக்கும். ஸோ நிறைய மாறி இருக்குது நம்மளோட லைஃப் ஸ்டைல், பிலீஃப் சிஸ்டம்ஸ், இது எல்லாத்துலேயும். ஸோ அந்த பழசை ரிவைவ் பண்ணுறது, அதை பேஸ் பண்ணி ஒரு ஹிந்து நேஷனை ஃபார்ம் பண்ணுறது தான் ஒரு ரைட் சாய்ஸாக இருக்கும் இந்தியாவை ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது பேசிக் ஐடியா திலகரோடது. அதே வந்து லஜ்பத் ராயோடது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி அது அப்படி தான் இருக்குது. வேர்ல்டு வைட் நீங்கள் இங்கேருந்து வெளியில் போகிறீங்க இந்த கண்ட்ரியை விட்டு அப்படின்னா, மொத்த வேர்ல்டும் நம்மளை ஆல்ரெடி ஹிந்துவாக தான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இனிமே ஹிந்து நேஷனாக ஃபார்ம் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆல்ரெடி இது ஹிந்து நேஷன் தான். வெளியிலேருந்து உள்ளே வந்தாங்க, இங்கே செட்டில் ஆனாங்க, கொலனைஸ் பண்ணாங்க, இதெல்லாம் தாண்டி முதல்ல இருந்தே இது ஒரு ஹிந்து நேஷனாக தான் இருந்திருக்கு. இதை நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணுறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ஸ்மார்ட்டான சாய்ஸாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஏன்னா முதல்ல இருந்தது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்போ இருந்த லாங்குவேஜாக இருக்கலாம், அப்போ இருந்த ரிலிஜனாக இருக்கலாம், நம்மளோட சிவிலைஸ்டு லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம், அது எல்லாத்தையும் ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறாரு. ஸோ அப்போ எந்த குறையுமே இல்லை. அதனால் வந்து அதையே நம்ம கண்டினியூ பண்ணிக்கணும். இவர் ரிவைவ் பண்ணணுங்கிறாரு, அவர் இருக்குது, நம்ம அதை ஃபாலோ பண்ணால் போதும், புதுசாக யாரையும் அலோவ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் இவர் சொல்கிறார். இவர் வந்து அந்த பிராமண ஆரிய சமாஜ் அந்த இதுலேருந்து ரிசைன் பண்ணும்போது கொடுத்த ஸ்பீச்சில் தான் இது எல்லாமே சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து இவரை வந்து ரொம்ப ரிலிஜன் பேஸ்டாக இவர் வந்து பேசுகிறாரு அப்படிங்கும்போது அந்த இடத்துல இவரை அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ரிலிஜியஸ் ஃபெனட்டிக்காக சவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு இவரை அப்ஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது இவர் அங்கேருந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ரிசைன் பண்ணிட்டு சொல்கிறாரு, நான் பேசுகிற இதை பேஸ் பண்ணி என்னை ஒரு கம்யூனலிஸ்ட்டாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்கன்னா நான் கம்யூனலிஸ்ட் தான், எனக்கு அதில் எந்த வருத்தமும் இல்லை, நான் அப்படியே இருந்துக்கிறேன்னு சொல்லி ரிசைன் பண்ணுறாரு லஜ்பத் ராய் அங்கேருந்து. பிபின் சந்திரபால் வந்து அக்ரெசிவ் நேஷ்னலிசம் அப்படிங்கிறத எடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதுக்கு ஒரு பாசிவ் டோன், இவங்க ரெண்டு பேரும் பேசினதையே அவர் ஒரு பாசிவ் டோனில் சொல்கிறாரு. அவர் ரொம்ப எக்ஸாம்பிளாக காமிக்கிறது வந்து அரபிந்தோவை காமிக்கிறார். அரபிந்தோ சொல்கிற மாதிரி இது ஒரு ஸ்பிரிச்சுவல் நேஷனாக நமக்கு நிறைய ட்ரெஷர்ஸ் ஆல்ரெடி இருக்குது நம்ம ஹிஸ்ட்ரியில். ஸோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். ஃபிலசாபிக்கலாக அரபிந்தோ காட்டுற அந்த கைடன்ஸ் வச்சு நம்ம அந்த டைரக்ஷனில் போகலாம் அப்படிங்கிறது தான் இவருமே வந்து சொல்கிறார், பிபின் சந்திரபால் அப்படிங்கிறது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, வேதம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த நேஷன் வந்து சர்வைவ் ஆனால் இது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் லாங் ரன்னுக்கும் ஒர்க் அவுட் ஆகும் இந்த நேஷனுங்கிற கான்செப்ட் வந்து அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஸ்பிரிச்சுவல் ஆங்கிளில் தான் நம்ம இதை அப்ரோச் பண்ணணும். இதை வேறு எந்த ஃபார்ம்லையும் நம்ம வந்து எக்கனாமிக்காவோ பொலிட்டிக்கலாவோ பார்க்குறத விட இது ஸ்பிரிச்சுவாலிட்டி, ரிலிஜன்னு சொன்னால் பிரச்சனைங்கிறதுனால ஸ்பிரிச்சுவலாக தான் போகணும் அப்படிங்கிறது சொல்கிறாரு. நிறைய இடத்துல அரபிந்தோவையும் பங்கிம் சந்திர சாட்டர்ஜிங்கிற அவரோட போயம்ஸை வந்து எக்கச்சக்கமாக கோட் பண்ணி அவர் சொல்கிறார். எவ்வளோ சிறப்பானது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு அந்த போயம்ஸ் எல்லாத்தையும் சொல்லி, அதனால நம்ம ஸ்பிரிச்சுவலாக நம்மக்கிட்ட இருக்கிற ட்ரெஷரை வச்சு நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவர். அரபிந்தோட ஸ்டார்டிங் படித்தப்போ வந்து கொஞ்ச நேரம் இது யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்தது. ஏன்னா அரபிந்தோ அப்படிங்கிறவர் வந்து யங் ஸ்டேஜில் பகத்சிங் மாதிரியான ஏஜில் வந்து அவர் ஒரு இண்டிபெண்டன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் ஆங்கிள், அதுக்கப்புறம் ஒரு குருஜி, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசிரம் வச்சு செட்டில் ஆகிட்டார். பாண்டிச்சேரியில் எஸ்கேப் ஆகி வந்து இவ்வளோதான். அவருக்கு படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து அவர் பெங்காலி. அவர் ஸ்டார்ட் பண்ணும்போதே என்ன சொல்கிறாருன்னா, பெங்காலை பார்த்து எல்லாரும் திருந்துங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட ஸ்டார்டிங்கே இருக்குது. என்ன பெங்கால் பார்த்து அப்படின்னா, ஏன்னா டக்குன்னு படிக்கும்போது பெங்காலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற பெங்கால் தான் நம்ம ஞாபகம் இல்லையே, சம்மந்தமே இல்லையே அப்படின்னு யோசிக்கும் போது பெங்கால் அப்போது அங்கே வந்து அவர் வந்து இந்த கடவுள் அப்படிங்கிற கான்செப்டையும் பெங்காலில் அவரோட அந்த யங் பீரியடில் நிறைய ஏத்திசம் ஸ்ப்ரெட் ஆச்சு. கடவுள் நம்பிக்கை நிறைய போய் நாத்திகர்கள் வந்து ரிஃபார்மிஸ்டாகவும் ரெவல்யூஷனரிஸாகவும் அதிகமாக ஆரம்பித்தாங்க. ஸோ அதுலேருந்து பெங்கால் தன்னை எப்படி காப்பாற்றிக்கிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எப்படி காப்பாற்றிச்சுன்னா, ரிலிஜன் இல்லாத ஒரு இடம் வந்து உருப்படாதுங்கிறது இவரோட ஒப்பீனியன். என்ன இருந்தாலும் அது எவ்வளோ வளமான நாடாக இருக்கலாம், காலனைஸ்டாக இருக்கலாம், ஒரு சொசைட்டி சர்வைவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ரிலிஜன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது இல்லாமல் ஒரு சொசைட்டி இருக்கவே முடியாது. ஸோ இன்றைக்கி வந்து பெங்கால் வந்து ரொம்ப டெஸ்ட்ராய் ஆகி ஏத்திசம் ரிஃபார்ம்ஸ் இப்படின்னு போயிட்டு அவங்களுக்கான ஒரு விடிவு காலமாக என்ன வந்திருக்கு அப்படின்னா நேஷ்னலிசம்ங்கிறது வந்திருக்கு. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு சோஷியல் ரிஃபார்மாவோ ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டாவோ பார்க்க வேண்டாம்.
பெங்காலில் இன்னைக்கு இருக்கிற நேஷ்னலிசம் வந்து அவங்களோட ரிலிஜன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை நீங்கள் ரிலிஜனாக பாருங்கள், அவங்க என்ன பண்ணுறாங்களோ அந்த மெத்தட்ஸை நாடு முழுக்க அடாப்ட் பண்ணுங்கள். ஸோ ஏத்திசம்ங்கிறது வந்து இந்த நாட்டோட அழிவாக அவர் பார்க்குறாரு. ஸோ அதுலேருந்து வெளியில் வர்றது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கணும். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களால ஒரு நல்ல சொசைட்டியை உருவாக்கவே முடியாதுங்கிறது அவரோட ஒப்பீனியன். ஸோ அவரோட மொத்த எஸ்ஸேவுமே வந்து ஏத்திசம்க்கு எகென்ஸ்டான ஒரு ப்ராபகேண்டாவாக தான் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் இதுலேருந்து வெளியில் வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து எல்லாமே வந்து கிருஷ்ணர் தான், அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா போதும். ஸோ அவரோட அந்த ஸ்பிரிச்சுவலான ஒரு ஹிந்துவிசம் வந்து அவர் சொல்கிறார். அவர் ஜெயிலில் இருக்கும்போது வந்து அவர் ரெகுலராக ஈவினிங்கில் வந்து கிருஷ்ணர் வந்து அவர்கிட்ட பேசினாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த இதை ஃபைட் பண்ணும்போது அவர் இந்த ஏத்திசம்க்கு எகென்ஸ்டாக பேசும்போது அவர் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரெவல்யூஷனரிஸ் எல்லாருமே அண்ட் மோஸ்ட்லி இங்கே எல்லாருமே இன்டைரக்டாக கொஞ்சம் கம்யூனிஸ்ட்டுங்களை பற்றி தான் பேசுகிறாங்க. இந்த ரெவல்யூஷனரிஸாக இருக்கிறவங்க லிபரல்ஸாக காங்கிரஸ்குள்ளே இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் மட்டும்தான் இவங்க எல்லா இந்த ரிலிஜன் லைனில் இருக்கிற எல்லாருமே அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்களால தான் ஏத்திசம் ப்ரமோட் ஆகிருக்கு. இவங்க எல்லாரும் இன்டெலிஜென்ட்டான ஒரு கம்யூனிட்டியாக இருக்காங்க. ஸோ இன்டெலிஜென்ஸுங்கிற பேரில் இவங்க இந்த மாதிரி தப்பான விஷயங்களை இந்த சொசைட்டியில் வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட இன்டெலிஜென்ஸ் என்ன அப்படின்னா அது ஒரு இம்பர்ஃபெக்டான இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஸோ இன்டெலிஜென்ஸுங்கிறது எது வரைக்கும் போகும் அப்படிங்கும்போது நம்ம இந்த ஐன்ஸ்டீனோட காட் பார்ட்டிக்கலில் போய் நிற்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு, இது ஒரு அல்டிமேட்டம்க்கு உங்களை கொண்டு போகாது. இன்டெலிஜென்ஸ்க்கு ஒரு லிமிட் இருக்கிறதாவும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ஒரு லிமிட் இல்லை. இன்டெலிஜென்ட் போய் நிற்கிற அந்த ஃபைனல் ஸ்டெப்லேருந்து அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி தான். ஸோ அதனால் இந்த இன்டெலிஜென்ஸியா பின்னாடி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் இது ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்ரஸ் பண்ணுறாரு. ஆமாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்பீச் வந்து இவர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்த மாதிரியான ஒரு ஸ்பீச் அது. ஸோ அதனால் அவர் வந்து ஸ்பிரிச்சுவல் ஹிந்துவிசமை நம்ம நேஷ்னலிசமாக அக்செப்ட் பண்ணிக்கிறது மட்டும்தான் நம்மளோட சால்வேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மீதி இருக்கக்கூடிய எல்லா ரிஃபர்மேட்ரி ஐடியாஸையும் மென்ஷன் பண்ணியே சொல்கிறாரு, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மேட்னஸாக உங்களை ட்ரைவ் பண்ணிட்டு போயிடும். ஸோ அதனால் எக்ஸ்டர்னலாக வெளியில் இருக்கக்கூடிய மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து ரஷ்யாவிலேருந்து அப்படி வெளியிலேருந்து வரக்கூடிய ஐடியாஸை வந்து ரொம்ப ஏலியனான ஐடியாஸ் அதை அக்செப்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஸோ ஏலியனாக இருக்கக்கூடியது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்காது முதல்ல. ஸோ இந்த லேண்ட்லேருந்து வந்தக்கூடிய தியரிஸும் ஃபிலாசபிஸும் தான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லி ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒன்று ஏத்திசம் பிலீவ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாரு, இன்னொரு ரெஃபார்மிஸ்ட்ஸ் பின்னாடி போக வேண்டாம். ஏன்னா இன்டெலிஜென்ஸ் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு விஷயம், அதில் தான் எல்லாருமே ஃபாலோ ஆகுறாங்க. அது வந்து ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு உங்களை கொண்டு போகாது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அது ஸ்பிரிச்சுவாலிட்டியில் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறார். அண்ட் அந்த கம்யூன் தான் இப்போது இங்கே பாண்டிச்சேரியில் இருக்கிறது அவரோட அந்த ஆசிரமம். அவர் வந்து ஒரு கம்யூனை ஃபார்ம் பண்ணி இதை தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க சார். அது எக்ஸ்பெரிமெண்டல் கம்யூன் தான். பின்னாடி வந்தது பின்னாடி ஆசிரமம் தான் முதல்ல. ஆசிரமம் இந்த அவங்க தான் யாருன்னு அவரோட அவங்களோட ரோல் அதிகம். அந்த இன்டர்நேஷனல் சிட்டி எல்லாம் பின்னாடி தான். பின்னாடி வருது. ஓகே. உண்மைதான். அண்ணையா அவங்களுடைய செயல்பாடு அவங்களுடைய தொண்டு தான். இல்லை அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். எல்லாரும் இனம் அதெல்லாம் இல்லாமல் வந்து ஒரு இடத்துல இருக்கிறதுங்கிறது அரவிந்தர் காலத்துக்கு பின்னாடி தான் ஆகவே அது ஒரு ஆசிரமமாக தான் இருக்குது. பாரதியார் போயிட்டு அவருக்கு ஒத்து வர மாட்டாங்க. பாரதியோட ஒத்து போகிறது நார்மல் ஆசிரமம். ஸோ அடுத்த 2 பேருக்கு வந்து நான் ஒன்றாவே சொல்லிடுறேன். ஒன்று வந்து இக்பால், இன்னொன்று வந்து மதானி. இவங்க 2 பேரோட டிபேட்டை தான் இதில் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ளே ஆமாம் கவிஞர். ஸோ இவங்க 2 பேரோடது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க 2 பேரும் பயங்கரமான டிபேட் 2 பேருக்குள்ளேயும். ஸோ இதெல்லாம் வந்து ஒன்றுமே புரியல உண்மையில். ஏன்னா நிறைய வந்து இவங்க குரான்ல இருந்து எக்கச்சக்கமான லைன்ஸை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரோட டிபேட் வந்து இனிஷியலாக நேஷ்னலிசம் பற்றியோ ஒரு சோஷியல் ஐடியாவை பற்றியோ அவங்க பேசலை.
நேஷனலிசம்க்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைக்கும் போதே அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு பயங்கரமான டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. என்ன அப்படின்னா அவங்க குரான்ல யூஸ் பண்ணியிருக்கிற நிறைய வேர்ட்ஸை எடுத்து தான் இவங்களோட மொத்த டிபேட்டும் போகுது. மிலத் அப்படிங்கிற ஒரு வேர்டும் குவாம் அப்படிங்கிற ஒரு வேர்டையும் நிறைய பேசுகிறாங்க 2 பேருமே. அதுக்கு நிறைய ரெஃபரன்சஸும் எக்கச்சக்கமாக குரான்ல இருந்து கொடுத்துருக்காங்க. அவங்க நிறைய அவங்களோட ப்ராஃபிட்ஸ் பேசுனது, அவங்களுக்குள்ள நடந்த ரிலிஜியஸ் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸோடைய இதெல்லாம் ரெஃபர் பண்ணி அவங்க ஒருத்தர் ஃபைட் பண்ணிக்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த 2 வேர்டையும் தான் வந்து சமூகங்கிறதுக்கு அவங்களுடைய இதில் யூஸ் பண்ணியிருக்கிற 2 மேஜர் டேர்ம் தான் வந்து மிலத் அப்படிங்கிறது, குவாம் அப்படிங்கிறது. குவாம் இந்த 2 வார்த்தையும் தான் அவங்க அதில் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த 2 வார்த்தைக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு பேசும்போது இவங்க 2 பேருமே ரிலிஜன் சென்ட்ரிக்குள்ளே தான் வராங்க. பட் இவங்க 2 பேரில் மதானி கொஞ்சம் பெட்டராக கொஞ்சம் லிபரலாக சவுண்ட் பண்ணுறாரு இக்பாலோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ மதானி என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு நேஷனை ஃபார்ம் பண்ணணும்னா அதுக்கான அடிப்படை வந்து ஜியாகிரபிக் லேண்டு தான் அப்படிங்கிறது தான் முக்கியம் ஒரு நேஷனை ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. வேறு எதுவுமே தேவையில்லை. ஒரு லேண்ட், ஒரு ஜியாகிரபிக் ஸ்பேஸை பேஸ் பண்ணி ஒரு நேஷனலிசமை நம்மளால் உருவாக்கிட முடியும் அப்படிங்கிறது மதானியோட பிலீஃப். இக்பாலோட பிலீஃப் வந்து ரிலிஜன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். ரிலிஜன் இல்லாமல் வெறும் லேண்டை வச்சு நம்மளால் பண்ண முடியாது. அண்ட் இக்பால் வந்து ஏத்திசம்ங்கிற ஒன்று ஒத்துக்கவே இல்லை. ஒன்று மோனோதிஸ்டாக இருக்கணும், இல்லை பாலிதிஸ்டாக இருக்கணும். இது 2 தான் மனுஷன்லேயே இருக்குது, வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது அவரோட ஒப்பீனியன். இவங்க இந்த 2 வார்த்தையை பேஸ் பண்ணி என்ன டிபேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இந்த 2 வார்த்தையும் அவங்களோட லாங்குவேஜில் சமூகத்தை குறிக்குது. மதானி சொல்கிறாரு இது எதுவுமே பெண்களை சேர்க்கவே இல்லை. இந்த 2 வார்த்தையுமே வந்து ஆண்களை மட்டுமே குறிக்கிற வார்த்தையா இருக்கு. அப்ப இதை பேஸ் பண்ணி நீங்க இந்த டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி நீங்க ஒரு சொசைட்டியை ஃபார்ம் பண்றீங்க, ஒரு நேஷனை ஃபார்ம் பண்றீங்கன்னா அப்ப விமனை என்ன பண்றது? அவங்கள பத்தின ரெஃபரன்ஸே இதுல இல்ல. இது வந்து சூட்டபிள் கிடையாது இன்னைக்கு நேஷனை ஃபார்ம் பண்றதுக்கு அப்படின்னு அவர் டிபேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவர் வந்து நம்ம பேச்சு வழக்குல வார்த்தைகளை நம்ம ஒரு அர்த்தத்துல பயன்படுத்துவோங்கிற மாதிரி அவர் ஃபைட் பண்றாரு இக்பால். ஸோ சில இடங்கள்ல அது பெண்களையும் சேர்த்தி தான், மனுஷங்கன்னா அது ஆணும் பெண்ணும் சேர்ந்து தானேங்கிற மாதிரி 2 பேரும் மாற்றி நிறைய லெவல்ஸில் டிபேட் பண்ணியிருக்காங்க. பட் ஓவராலாக வந்து இவர் வந்து எத்தினிசிட்டிங்கிறது ஒன்று தேவையில்லை, வெறும் லேண்டை பேஸ் பண்ணி இந்த ஜியாகிரபிக் லேண்டை வந்து யார் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்களோட நேஷனா, அப்படி முஸ்லிம்ஸும் இங்கே இருந்துக்கிட்டாங்கன்னா நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம் ஒரே நேஷனா அப்படிங்கிறது மதானியோட ஒப்பீனியன். இக்பால் வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்தே தனி நாடு தான் வேணும் அப்படிங்கிறது முதல் இனிஷியேட் பண்ணதா இக்பால தான் சொல்றாங்க. நம்ம கண்ட்ரியில் இந்த பார்ட்டிஷன் பற்றின ஐடியா ஜின்னாக்கு முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி வந்து இக்பால் தான் வந்து பாகிஸ்தான்ங்கிற ஒரு ஐடியாவை வந்து பீப்புளோட மைண்டில் வந்து கொண்டு வர. அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்தே அவரை பொறுத்த வரைக்கும் தனி நாடு தான், முஸ்லீம் லேண்டுங்கிறது கண்ட்ரிங்கிறது தனியாக தான் வேணும், சேர்ந்து வாழ்றதுங்கிறது சாத்தியமே கிடையாது அப்படிங்கிறது அவரோட ஒப்பீனியன். எத்தனிசிட்டி ஆகட்டும், ரிலிஜன் ஆகட்டும், லாங்குவேஜ் ஆகட்டும், எல்லாம் சேர்ந்து தான் ஒரு நாடு, அது தனியாக தான் வேணும். ஒரு லேண்டை வச்சுட்டு நான் இதையே ஒத்துக்கிறேன். இப்போ அந்த கிலாஃபத் மூமெண்ட், அந்த கலீஃபாவோட வந்த பிரச்சனை, அதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது அப்போ இதுதான் உங்களோட ஹோலி லேண்டா அப்படிங்கிறது இந்துத்துவாலெல்லாம் அதை பற்றி தான் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போது இதுதான் ஹோலி லேண்டாங்கிற இந்த பிரச்சனையெல்லாம் வரும். இவர் சொல்கிறார் அவர் அந்த டிபேட்குள்ளே வரக்கே தயாராக இல்லை. இக்பால் தனியாக தான் வேணும், வேறு எந்த விதமான மெத்தட்ஸும் நீங்கள் ஒர்க் அவுட்டே பண்ண முடியாது, ஃபெயிலியர் தான் ஆகும் அப்படிங்கிறத அவர் ஃபஸ்ட்டே டிக்ளேர் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரே ஒருத்தரை வந்து காஸ்மோபாலிட்டன் திங்கிங்கோடு இருக்கிறவராக ஒருத்தரை சொல்லியிருக்காங்க, அவர் வந்து தாகூர். ஸோ தாகூரோட நேஷனலிசம் நம்ம எல்லோரும் படிச்சுட்டோம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அவர் வந்து அதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன், ஏன்னா நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் இப்போ படித்தப்போ எனக்கு மேபி அப்போ புரியல, இப்போ தான் புரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த நம்ம கேஸ்ட் சிஸ்டம் எப்படி ஃபார்ம் ஆச்சு, நம்ம அதில் எவ்வளோ சஃபர் ஆகிறோம். ஏன்னா காந்தியோட அவர் பேசிக்கும் போது வந்து தாகூர் சொல்லியிருக்காரு இதுலேருந்து வெளியில் வரவே முடியல இந்த பிரச்சனைகள்லேருந்து அப்படிங்கும்போது பேசாமல் இதுலேருந்து வேறு ரிலிஜனுக்கு போயிட்டா என்ன, ஏன் அவங்கள ஸ்டாப் பண்ணுறீங்கன்னு காந்தி அவர் கேட்பார். அப்போ வந்து காந்தி சொல்வார், இல்லை நம்ம ரிலிஜனில் இருக்கிற தப்பெல்லாம் நம்ம ரிஃபார்ம் பண்ணலாம், நம்ம சரி பண்ணி இதுக்குள்ளேயே வச்சுக்கலாம், யாரையும் வெளியில் அனுப்ப வேண்டாம், இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலிஜன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது பல ரிஃபார்ம்ஸ் வந்துருச்சு. ஆனாலும் நம்மளால் இந்த கேஸ்ட்டுங்கிறதுலேருந்து வர முடியல அப்படிங்கிறது தாகூரோடைய ஒரு ஹோப்லெஸ்ஸான வருத்தம். இது ஒன்றும் பண்ண முடியல, சரி வெளியிலேயாவது போய் நல்லா இருக்கட்டும், லோவர் காஸ்ட்டுன்னு கஷ்டப்படாமல் அப்படிங்கிறது தான் அவரோட ஒப்பீனியன். இவர் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா
இந்த கேஸ்ட் பற்றி பேசும்போது இது எங்கேருந்து வந்தது அப்படிங்கும்போது அவர் நம்மளுடைய ஹிஸ்ட்ரி, இது இந்தியாங்கிறது பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி, மொகல்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே அவர் அதை அட்ரஸ் பண்ணுறாரு. ஸோ பல செஞ்சுரிஸாக வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெளியிலேருந்து உள்ளே வர்றது போகிறதுங்கிறது நம்மளை வந்து ரூல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிஸ்னஸில் வந்திருக்கலாம், ட்ராவலர்ஸாக வந்திருக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு நம்ம லேண்ட் எப்படி இருந்திருக்குன்னா ரொம்ப வெல்கமிங்காக இருந்திருக்கும், டைவர்சிட்டி அப்படிங்கிறது. ஸோ அது நிறைய பேசியிருக்காரு அவர், அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு அவர். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும், இன்னைக்கு இந்தியான்னு சொல்கிறேன், இந்த லேண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம டைவர்சிட்டியை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அக்செப்ட் பண்ணியிருக்கோம், உள்வாங்கியிருக்கோம். அப்போ நமக்கு டைவர்சிட்டி புதுசு கிடையாது. நம்ம அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணினது தான் கேஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது. இது எப்போ ஆரம்பிச்சிருக்கும், இது எங்கேருந்து வந்திருக்கும், வேலை பேஸ் பண்ணி வந்தது, வர்ணா இல்லைன்னா பிறந்ததுலேருந்தே வந்தது. இது எப்படின்னா இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜி, ஒரு சர்வைவல் மெத்தடாக தான் இது உருவாகி இருக்க முடியும். கேஸ்ட் சிஸ்டம் வெளியிலேருந்து நிறைய பேர் வராங்க, நிறைய வேலை, நிறைய. ஸோ எக்ஸ்டர்னல் கல்ச்சர்ஸ் வரும்போதும், பீப்புள் வரும்போதும் அதுக்கான ஒரு சர்வைவல் ஸ்ட்ராட்டஜியாக தான் வந்து கேஸ்ட் சிஸ்டம் ஃபார்ம் ஆனதுக்கான ஒரு இனிஷியல் ஸ்டெப்பாக இருந்திருக்கணும். ஸோ நாம் வந்து டைவர்சிட்டியை ஹேண்டில் பண்ண முடியாது என்னால், அதனால இது ஹிந்து நேஷனாக இருக்கணுமா, பாகிஸ்தான் பிரிக்கணுமா வேண்டாமா, யூரோப்பியன் ஐடியாஸை நம்ம உள்ளே எடுத்துக்கணுமா வேண்டாமா அப்படிங்கும்போது இதில் வந்து தாகூர் சொன்ன யூரோப்பியன் ஐடியாஸை எடுத்துக்கணுங்கிற அந்த பாயிண்ட்டை வந்து இவர் கட் பண்ணிட்டார். அது இதில் மென்ஷன் பண்ணலை. இதில் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறது, நேஷன் வரும்போது அந்த ஐடியாவை யூரோப் கிட்டேருந்து எடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் தாகூர் சொல்லியிருக்காரு. மற்ற இடங்கள்ல வந்து தாகூர் யூரோப் கிட்ட நமக்கு தெரியாத, நம்மளை விட பெட்டரான விஷயங்கள் இருக்குன்னா வருத்தப்படாமல் அதையும் நம்ம உள்வாங்கிக்கணுங்கிறத தாகூர் நிறைய இடத்துல பேசியிருக்காரு. பட் இங்கே வந்து நேஷனுங்கிற கான்செப்ட் வரும்போது நம்ம யூரோப்பை பார்த்து நேஷன்னா எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு அவங்கள எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு பண்ணால் நமக்கு சூட்டபிளாக இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறார். ஏன்னா நம்ம டைவர்சிட்டியில் ரொம்ப காலமாக இருந்திருக்கோம். யூரோப் பொறுத்த வரைக்கும் டைவர்சிட்டியை அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண முடியாது. அவங்க லாங்குவேஜ் ஆகட்டும், அவங்களுடைய ரிலிஜன் ஆகட்டும், அவங்க சிமிலரான குரூப் தான். அதில் தனித்தனியாக இருந்திருக்காங்களே ஒழிய நம்மளை மாதிரி அவ்வளோ ஹெவிலி டைவர்ஸ்ட் கான்டினென்ட் கிடையாது அவங்க. ஸோ அப்போ நம்ம அவங்கள பார்த்து ஒரு மெத்தட் அடாப்ட் பண்ணால் அது நமக்கு சூட்டபிளாகவோ ஒர்க்கிங் மெத்தடாகவோ இருக்காது. ஸோ அதனால் நம்ம அவங்களுக்கு முன்னோடியாக தான் இதில் இருந்திருக்கோம். நம்மளை பார்த்து தான் அவங்க இந்த டைவர்சிட்டியை கற்றுக்கணும். ஸோ அதனால் இதை அவங்கள பேஸ் பண்ணி நம்ம ஃபார்ம் பண்ணக்கூடாது. நேஷன் வரும்போது நம்மளுடைய ஓன் ஐடியாஸை தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறார். அண்ட் இவர் ஸ்ட்ராங்காக கேஸ்ட்டுக்கு எதிராக பேசுகிறவர் தான். அண்ட் நேஷன் வந்து நீங்கள் பொலிட்டிக்கலாக, எக்கனாமிக்கலாக இதெல்லாம் தாண்டி முதல்ல ஒரு மாரல் பேக்ரவுண்டுங்கிறத நம்ம உருவாக்கிக்கிட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஏதோ பேசும்போது சொன்ன மாதிரி சில பேர் பிரிட்டிஷ் வந்ததில் நமக்கு நல்ல விஷயங்கள் நிறையா நடந்திருக்கு, காலனைஸ் பண்ண முடியலன்னா நமக்கு இன்னும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ரொம்ப ஓப்பன் மைண்டட். இவர் நிஜமாவே ஒரு காஸ்மோபாலிட்டன், ஒரு குளோபல் சிட்டிசனாக தான் இவர் எல்லா இடத்துலையுமே சவுண்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ அவர் வந்து இதோட பேசிஸாக இந்த நேஷனை ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு மாரல் பேக்ரவுண்ட் நமக்கு ஸ்ட்ராங்காக நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் நம்ம சொசைட்டியில். அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நேஷனுங்கிற ஸ்டெப்புக்கே போகணும் அப்படிங்கிறத சொல்கிறார். காந்தி கிட்ட அவர் பேசும்போது கூட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காந்தியன் அந்த சத்தியாகிரகா அதுக்கெல்லாம் வெளியில் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டுக்கு காந்தி பின்னாடி நிற்கணும்னு பெங்காலில் அட்டெம்ப்ட் பண்ணும்போது தாகூர் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படி பண்ண வேண்டாம்னு சொல்கிறார். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஃப்ரீடம் ஃபைட்டில் காந்தி பின்னாடியும் காங்கிரஸ் பின்னாடியும் போக வேண்டாம்னு சொல்கிறது தாகூர் தான். முதல்ல படித்து முடிங்க, அதுக்கப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. காந்தி அதுக்கு அவர்கிட்ட சண்டை போடுறாரு. அப்போ வந்து அவர் முதல்ல படிக்கட்டும், அடிப்படையில் எது சரி தப்புங்கிற புரிதல் இல்லாமல் ஒரு சண்டைக்கு போனால் அது எப்படி சரியாக வரும்னு தாகூர் காந்திகிட்ட வந்து அது ஸ்ட்ராங்காக அப்ஜெக்ட் பண்ணுறாரு. யங்காக இருக்கிறவங்க வந்து பேசிக் எஜுகேஷன் இல்லாமல் எதுலேயும் கால் எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு. அதையே தான் நேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் சொல்கிறாரு. இதில் நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த நேஷனுங்கிற ஐடியாவை அப்ரோச் பண்ணால் போதும் அப்படிங்கிறது சொல்கிறார். என்னன்னா நம்ம எல்லாருமே ஹெரிடிட்டி அப்படிங்கிறதுக்குள்ளே ரொம்ப மாட்டிக்கிட்டு இருக்கோம். இது ஜெனட்டிக்காக இப்படி தான், இவங்க இப்படி தான், காலங்காலமாக இவங்களோட பழக்கம் இதுதான், இவங்களுடைய ஹெல்த் இதுதான்.
ஸோ இந்த ஹெரிடிட்டிக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டோம். லா ஆஃப் ஹெரிடிட்டி நம்ம சொசைட்டிக்கு புரிஞ்சிருச்சு, ஆனால் லா ஆஃப் மியூட்டேஷன் நம்ம சொசைட்டிக்கு புரியவே இல்லை. ஸோ அந்த பரிணாம வளர்ச்சியை வந்து நம்ம ஏற்றுக்கவே மாட்டேங்கிறோம். ஹெரிடிட்டியாக இது இப்படி தான் வரும், இப்படி தான் வரும், எத்தனை நாளைக்கு இது இப்படி வரும்? இவால்வ் ஆகும் மனுஷங்க. அந்த எவல்யூஷனை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை, ஹெரிடிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட அளவுக்கு. ஸோ இந்த மாரல் வேல்யூஸை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம நேஷன் ஃபார்ம் பண்ணலாம், அவசரம் இல்லைங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு, தாகூர் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இன்க்ளூசிவாக பேசுகிறவங்க அப்படின்னு சொல்லி 2 பேரை சொல்லியிருக்காங்க, ரொம்ப இன்க்ளூசிவ் நேஷனலிசம்னு. ஒன்று சரோஜினி நாயுடு, இன்னொன்று வந்து பிரஃபுல்லா சந்திரரேன்னு ஒரு கெமிஸ்ட்டுங்க. ஃபஸ்ட்டு ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனியை இந்தியாவில் கொண்டு வந்தாங்க, பெங்கால் தான், பிரஃபுல்லா சந்திரரே. இவங்க 2 பேருக்கும் வந்து இங்கே இவங்க முழுக்க முழுக்க காந்தியை வந்து ப்ரமோட் பண்ணி ஸ்பீச் கொடுத்துருக்காங்க, அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவாக அவங்க சொன்னது அப்படின்னு எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக தனியாக யாரும் சொல்லாதது சொல்லவே இல்லை. இவங்க 2 பேருமே ஜின்னாவையும் காந்தியும் கோட் பண்ணி சண்டை போட்டுக்காதீங்க, ஒரு ஒத்துமையான நேஷனாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அட்ரஸ் தான் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. சரோஜினி நாயுடு வந்து ஜின்னாவை கோட் பண்ணியிருக்காங்க, ஜின்னாவோட ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ அதில் வந்து நேஷன்னா என்னன்னு ஜின்னா எப்படி சொல்லியிருக்காருன்னா 3 விஷயம், 3 விஷனை பேஸ் பண்ணி தான் ஒரு நேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது. அது என்னன்னா, ஒன்று லவ், இன்னொன்று ரிலிஜன், அதுக்கப்புறமா பேட்ரியாட்டிசம். இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு நாட்டை கட்டமைச்சா போதும், இதை மனசில் எல்லாரும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க அவங்க யங் க்ரௌடுக்கு வந்து பேசுகிறாங்க. இதில் என்னன்னா, ஜின்னாவுடைய கோட் என்ன அப்படின்னா, விஷன் ஆஃப் லவ், ரிலிஜன், பேட்ரியாட்டிசம். அதை ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிக்கும் போது சொல்லி இதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு அவங்க பேசும்போது, அடுத்தடுத்த லெவலில் அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரும்போது விஷன் ஆஃப் லவ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஷன் ஆஃப் ரிலிஜன் அவங்களால நிறைய இடங்களில் சொல்ல முடியறதில்லை. ஸோ அந்த இடத்துல அவங்களா வந்து ரிலிஜன்கிற வார்த்தையை மாற்றி விஷன் ஆஃப் ஃபெய்த் நமக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அந்த அவங்களாலையும் வந்து எக்ஸாக்டாக ஜின்னாவோட கோட்டை வந்து எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண முடியலன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் லைனில் அவரை கோட் பண்ணும்போது வார்த்தையை மாற்ற முடியல அவங்களால, ஆனால் ஃபர்தராக அதை பற்றி எலாபரேட் பண்ணிகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஃபெய்த்துன்னு மாற்றிடுறாங்க. ஏன்னா ரிலிஜனை வச்சு கட்ட வைக்கிறது சரியாக வரும்னு அவங்களுக்கு தோணியிருக்க வாய்ப்பு இல்லை. பிரஃபுல்லா சந்திரரே வந்து அவர் நம்மளோட ஹிஸ்ட்ரியை பற்றி பேசுகிறாரு. திரும்ப திரும்ப இந்த பார்ட்டிஷன் பற்றி பேசும்போது மொகல்ஸோட இன்வேஷன் பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படிங்கும்போது அவர் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து துக்ளக்கையும் கில்ஜியும் வச்சே அவங்கள வில்லன்களாகவே பேசிகிட்டு இருக்கோம், நல்ல கிங்ஸ் எல்லாமும் இருந்திருக்காங்க. ஸோ அதனால் வாட் எவர் ஹேப்பன்ட் நம்ம அதை விட்டுட்டு இன்றைக்கி ஒரு யூனியனாக நம்ம வந்து கொலாபரேட் பண்ணால் தான் இது சரியாக இருக்கும், எல்லாருமே காந்தியை ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறது அவர் காந்தியோட லீடர்ஷிப்பை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் நமக்கு ஒரே பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் ஓப்பனாகவே அந்த இடத்துல சொல்கிறார். அடுத்தது வந்து ரொம்ப எம்பத்தட்டிக்கான ஒரு நேஷனலிசமாக இருக்கணும், ஸோ வெறும் கருணையே நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு காந்தி சொல்லியிருக்காரு. ஸோ காந்தியோட நேஷனலிசம்ல வந்து அவர் ஒன்றே தான் சொல்லியிருக்காரு, ஹேட்ரடை பேஸ் பண்ணி நேஷ்னலிசம்ங்கிற ஐடியா ஃபார்ம் ஆகிறது வந்து நார்மல் கிடையாது. எனக்கு இந்தியா பிடிக்கும், இந்தியா என்னோட நேஷன்னு நீ ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறதுனால உனக்கு சைனாவும் பாகிஸ்தானும் பிடிக்காம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எங்கே யூரோப்பை பேஸ் பண்ணி நம்ம கற்றுக்கும் போது என்ன பண்ணுறோன்னா, நமக்கு ஒரு எதிரியை வச்சே தான் நம்மளுடைய பேட்ரியாட்டிசத்தையும் நேஷனலிசத்தையும் நம்ம வெளிப்படுத்துகிறோம். ஸோ நேஷனலிசம்க்கு எனிமிங்கிற ஃபேக்டர் தேவையில்லை அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு ஒரு இதில். இன்னொன்று வந்து நேஷ்னலிசம் வெர்சஸ் இன்டர்நேஷ்னலிசம் பேசியிருக்காரு. தாகூரோட அந்த ஐடியா ஆஃப் இன்டர்நேஷ்னலிசம் பற்றி இவர் வந்து தாகூருக்கு பக்கத்துலேயே இருப்பார் காந்தி, ஆனால் முழுசாக தாகூரை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். தாகூர் எனக்கு நான் முதல்ல இங்கே பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன், தாகூர் வந்து கொஞ்சம் முன்னாடி இவர் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போகிறார். தாகூர் தனியாக போயிட்டார் வேகமாக, இவர் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக போகிறார். ஸோ அதனால இன்டர்நேஷ்னலிசம் வந்து இஸ் ஃபார் அவே, நமக்கு இன்னும் அதுக்கு நிறைய டைம் இருக்குது. இன்னைக்கு நம்ம அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை, இன்னைக்கு நேஷ்னலிசமே ஃபஸ்ட்டு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதை முதல்ல செய்வோம், இன்டர்நேஷ்னலிசம் சூட்டபிளாக இல்லையா, எதை எடுத்துக்கணும் எடுத்துக்க வேணாம், இன்னைக்கு பேசுகிறதே சரியாக வராது, அது இன்னைக்கு டைம் சரி கிடையாது, இன்னும் லாங் டைம் நம்ம வெயிட் பண்ணி தான் அதை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து பட்டேல். பட்டேலோட ரொம்ப குட்டியான ஒரு ஸ்பீச் வந்து சவுத் இந்தியாவில் அவர் கொடுத்த ஒரு ஸ்பீச்சை மட்டும்தான் இதில் சொல்லியிருக்காங்க. இருக்கிற எல்லா ஃபைட்டிங் ரிபல்ஸாக இருக்கிறவங்க, இன்னைக்கு பாஷையில் ஆன்டி சோஷியல்ஸாக நேஷ்னல்ஸாக இருக்கிறவங்கள
எப்படி ஃபைட் பண்ணி நேஷனலிசம்குள்ளே வரணுங்கிறத பட்டேல் கிட்ட இருந்து தான் எடுத்துக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப குட்டியாக ஒரு 1.5 பேஜ் கூட இல்லை அவரோட ஸ்பீச். அது 2 பேரை பற்றி மட்டும்தான் பேசியிருக்காரு. எனக்கு ஆக்சுவலாக அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிற ஹிஸ்ட்ரி தெரியல, நீங்கள் யாராவது சொல்லுங்கள். அதில் வந்து 2 பேரை அவர் சொல்லியிருக்காரு. 2 பேரும் ஃபால் இன் லைன், சொன்னதை கேட்டு இந்த நேஷனலிசமில் இந்த கவர்மெண்ட் பின்னாடி வர்றதுக்கு வழியை பாருங்க அப்படின்னு ஒரு த்ரெட் மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு. அதை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஆர்எஸ்எஸ், இன்னொன்று வந்து கம்யூனிஸ்ட். இவங்க 2 பேரும் யூ பெட்டர் ஃபால் இன் லைன், இல்லைன்னா அவ்வளோதாங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் தான் வந்து அந்த ஸ்பீச்சில் இருந்தது. அதில் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து ஹைதராபாத்தில் வந்து யார் கம்யூனிஸ்டை வளர்த்து விட்டாங்க. ஸோ அங்கே வந்து கம்யூனிஸ்ட்னால ஹைதராபாத்தில் வந்த ஒரு பிரச்சனைனால அந்த ரயாட்டில் வந்து ஒரு 200 காங்கிரஸ் மென் வந்து கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கம்யூனிஸ்ட்னால. அவங்கள எப்படி இந்த சொசைட்டியில் இவங்களை வளர்த்த விட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து 2 பேரையும் வார்ன் பண்ணுறாரு. அந்த ஸ்பீச் தான் அங்கே இருக்காங்க. அந்த ரயாட் பற்றி எனக்கு எதுவும் தெரியல, எனக்கு தெரியல அது என்னன்னு. அடுத்தது வந்து நேரு வந்து ஒரே லைன் சொன்னால் போதும். ஏன்னா நேரு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பர்சன். நம்ம புதுசாக படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அவர் ஒன்று அவரை கோட் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். நேரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மை மைண்ட் வாஸ் மோர் இன் டியூன் வித் தாகூர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தோ மை ஆக்ஷன்ஸ் வேர் கண்டிஷன்ட் பை காந்திஜி. ஸோ என்னோட மைண்ட் பொறுத்த வரைக்கும் என்னுடைய இது எல்லாமே தாகூரோட ஒத்து போகிற மைண்டாக தான் இருக்குது. ஆனால் என்னோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே காந்தியோட ஒத்து போகிற ஒரு விஷயமாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ நான் சொன்ன மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணணும் வரும்போது அது கரெக்டாக தானே. பாஸ்ட் பற்றி எல்லாருமே ஒன்று சொல்கிறாங்க. முதல்ல 2 பக்கமும் தப்பு பண்ணிட்டோம், மன்னிச்சிடலாம், மறந்துடலாம், லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அப்படியெல்லாம் சொல்லும்போது இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பாஸ்ட்டை பற்றி பேச வேண்டாம், மறந்துடலாம், மன்னிச்சிடலாங்கிறதெல்லாம் இல்லை. பாஸ்ட் வந்து அவுட்லிவ் பண்ணியாச்சு, அதோட வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு, இட்ஸ் எக்ஸ்பயர்ட். இனிமேல் எல்லாமே ஃப்ரெஷ் ஸ்டார்ட் தான். ஸோ அதனால் அதுலேருந்து எதையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே புகுத்தை பார்க்கவே வேண்டாம், எவ்ரிதிங் ஷுட் பி அ நியூ ஸ்டார்ட் தான் அப்படின்னு இந்த பாஸ்ட் வந்து ரொம்ப இர்ரெலவெண்ட்டாக அவர் கன்சிடர் பண்ணி தான் சொல்கிறாரு. அடுத்தது வந்து அம்பேத்கர். இதில் எந்த பிரச்சனையும் இல்லை சார். ஸோ இங்கே வந்து அம்பேத்கர் பற்றி பேசும்போது வந்து அம்பேத்கர் வந்து லேபர் அப்படிங்கிறது பேசினது மட்டும்தான் இதில் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து அந்த க்ரீமி சொசைட்டியாக டாப் லெவலில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு நேஷனை உருவாக்குறதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. லேபர் தான் உட்காந்து டிசைட் பண்ணணும். ஸோ லேபர் தான் வந்து இது என்ன மாதிரியான ஒரு நேஷன், இது எப்படி இருக்க போகுதுங்கிறத லேபர் தான் தீர்மானிக்கணும். த மாஸ், த இந்த சொசைட்டியில் இருக்கிற எல்லா காமன் மேனும் தான் பேஸ் பண்ணி தான் தீர்மானிக்கணும். ஸோ வெறும் ஒரு 10 பேர் உட்காந்து ஒரு மொத்த கண்ட்ரியை பற்றி பேசி டிசைட் பண்ணுறது வந்து சரியாக வராது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஸோ இந்தியா வந்து ஒரு நேஷனே கிடையாது முதல்ல. ஸோ அதனால வந்து இது இப்படி நேஷனா அப்படி நேஷனா, இது ஆல்ரெடி எப்படி இருந்தது, இதெல்லாம் இது ஒரு நேஷனே கிடையாது. இங்கே இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் முதல்ல சார்ட் அவுட் பண்ணுறோம். இல்லைன்னா நம்ம ரொம்ப அஷேம்டாக முதல்ல ஃபீல் பண்ணணும், நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், நம்மள்கிட்ட ரொம்ப மோசமான ப்ரூட்டலான க்ரூவலான விஷயங்கள் இருக்குது, நம்ம வெட்கப்பட வேண்டிய நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்குது, அதெல்லாம் முதல்ல அட்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் காமன் மேன் கையில் பவர் கொடுத்து அவங்க தீர்மானிக்கணும் இந்த நேஷன் என்ன நேஷன் அப்படிங்கிறத அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அடுத்தது வந்து ரெவல்யூஷனரிஸ், புரட்சியாளர்களுடைய நேஷனலிசம். அதில் வந்து சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், எம்என் ராய் 3 பேர் சொல்லியிருக்காங்க. நான் இந்த புக் படிக்கும் போது தான் எம்என் ராய் யார் அப்படின்னு ஃபோன் பண்ணி யார் தான் சார் கேட்டேன். எனக்கு யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டேன். கம்யூனிஸ்ட். ஸோ சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங் இவங்கெல்லாம் பேசும்போது வந்து இவங்க எல்லாருமே, ஆனால் இவங்க எல்லாருமே காந்தியை அக்செப்ட் பண்ணவங்களாக தான் இருக்காங்க. 99% இந்த 23 பேருமே ஏதோ ஒரு ஆங்கிளில் காந்தியை அந்த காந்தியோட காங்கிரஸ் ஐடியாலஜிஸை அக்செப்ட் பண்ணவங்க மட்டும்தான். இக்பால் தவிர அவர் தனியாக போகிறதுனால அவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரியே அவர் சவுண்ட் பண்ணியிருக்காரு. மற்றபடி எல்லாருமே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சுபாஷ் சந்திர போஸ் இவங்க 3 பேரும் ஒரே விஷயம்தான் ஆக்சுவலாக பேசியிருக்காங்க. ஒரு விஷயத்தை ஸ்டெப் பை ஸ்டெப் அட்ரஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு இவங்க 3 பேரையும் லைன் அப் பண்ணது. அது வந்து ஹபீபோட
ஸ்மார்ட்னஸ்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆர்டர் மாற்றிருந்தாங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் புரியாமலே போயிடும். சுபாஷ் சந்திர போஸ் பேசும்போது வந்து என்ன சொல்கிறாருன்னா, மேலே இருக்கிற லீடர்ஸ் எல்லாம் ரோல் மாடல்ஸ், நீங்கள் சரியாக நடந்தீங்கன்னா கீழே இருக்கிறவங்க எல்லாரும் பின்னாடி வர தயாராக இருக்காங்க. ஸோ இவர் சொன்னது மாஸ் கிட்ட இருந்து தான் வரணும்னு அம்பேத்கர் சொன்னார். சுபாஷ் சந்திர போஸ் வந்து நீங்கள்லாம் சரியாக நடந்த முதல்ல உங்கள் பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக அவங்க எல்லாருமே வருவாங்க. ஏன்னா லீடர்ஸை ஃபாலோ பண்ணுற மனநிலையில தான் இந்த சொசைட்டி இருக்குது, ஃபாலோ பண்ண தயாராக இருக்காங்க, நீங்கள் தப்பாக எந்த ஸ்டெப்பும் வைக்காமல் இருந்தால் போதுங்கிறது சுபாஷ் சந்திர போஸ் சொல்கிறது. பகத்சிங் சொல்கிறது வந்து லீடர்ஷிப் ரொம்ப புவராக இருக்குது. அவர் வந்து நாசுக்கா சொன்னார், கொஞ்சம் சரியாக நடந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. பகத்சிங் வந்து லீடர்ஷிப் ரொம்ப புவராக இருக்குது, ரிலிஜனை பாலிடிக்ஸ்குள்ளே கொண்டு வர்றது, கல்ச்சரை பாலிடிக்ஸ்குள்ளே கொண்டு வர்றது, இந்த மாதிரி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அதில் வந்து பகத்சிங் ஒருத்தரை மென்ஷன் பண்ணி இவரையெல்லாம் வந்து நீங்கள் வந்து லீடர்ஸாக நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது எங்கே உருப்படுங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதில் வந்து மால்வியாஜின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அந்த மால்வியாங்கிறவரையெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பயங்கரமான லீடராக சொல்லி இவரை ஃபாலோ பண்ணும்போது எதுவுமே சரியா இருக்காது. அவர் ஒரு ஹிப்போக்ரஸியை பேஸ் பண்ணி நீங்க போனீங்கன்னா எதுவுமே கரெக்டா வராது, கோணலா தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பகத்சிங்கோட இதுல ஒய் ஐ எம் அன் ஏத்திஸ்ட்ங்கிறதுல இருந்து ஒரு எஸ்ஏவை இதுல ஆட் பண்ணியிருக்காரு. அவரு ஏத்திசம் வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் பெஸ்ட் வே நம்ம நேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இங்கே ஆளாளுக்கு என்னோட ரிலிஜன், என்னோட கடவுள் இப்படியெல்லாம் சொல்லும்போது இது எல்லாத்தையும் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், பிரச்சனையே இல்லைங்கிற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணும்போது எல்லா வேர்ல்டு லீடர்ஸையும் சொல்லிட்டு அதில் சக்ஸஸ்ஃபுல்லான எல்லா ரெவல்யூஷனரி லீடர்ஸுமே ஏத்திஸ்டாக தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பகத்சிங் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ நேஷன் பில்டிங் அப்படின்னா அது முதல்ல ஏத்திசம்லேருந்து தொடங்கினா ஈஸியாகவும் பெட்டராகவும் இருக்கும் அப்படிங்கிறது அவரோட ஒப்பீனியன். எம்என் ராய் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் டு அம்பேத்கராக தான் அவரோடது எல்லாமே இருக்குது. அவர் வந்து லேபர் அங்கேருந்து ஃபைட்டர்ஸும் அங்கேருந்து பவரும் வரணும் அப்படிங்கிறது சொல்கிறார். இவங்க ரெண்டு பேரும் லீடர்ஸ் சரியில்லை, அவங்க சரியாகணும், இல்லை லீடர்ஸ் மாறணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இவர் வந்து லீடர்ஸ் கீழேருந்து வரட்டும், பழைய லீடர்ஸ் எல்லாம் வேண்டாம் இறங்குங்கிற மாதிரி ஒரு அப்ரோச் வைப்பார் போல். ஸோ இங்கே வந்து லீடர்ஸை வந்து இவர் குவெஸ்டின் பண்ணுறாருன்னா சும்மா ஒரு பொலிட்டிக்கல் டிபேட்டாக கேள்வி கேட்டு நீ சரியில்லை அப்படி இப்படின்ற அந்த இதெல்லாம் பண்ணல. ரொம்ப இன்டெலிஜென்ட்னு சொல்கிறத விட பயங்கரமான ஒரு எக்ஸ்போஷரும் நாலேஜும் இருக்கிறவங்களால தான் இது இப்படி பேச முடியும் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு பேரே தெரியல அவரோடது, பட் இந்த ஒரு எஸ்ஸே படிக்கும் போதே கம்ப்ளீட்லி இம்ப்ரெசிவாக இருந்தது அவரோடது. ஸோ அப்போ அவர் பேசும்போது இந்த பேட்ரியாட்டிசம்னு பேசுகிறோம், நேஷ்னலிசம் அப்படின்னு பேசுகிறோம், இதில் வந்து அவர் நிறைய முக்கியமான விஷயத்தை அப்படி டக்குன்னு அட்ரஸ் பண்ணிட்டு கடந்து வேறு போயிட்டார். ஈஸியாக இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அதில் வந்து மிடில் கிளாஸோட அந்த பேட்ரியாட்டிசம் அந்த அவர் வந்து எவ்வளோ ஷாலோவாக இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கார். மிடில் கிளாஸ் அப்படிங்கிறது ரீசெண்டாக டெவலப் ஆன ஒரு விஷயம். முதல்ல வந்து 2 தான் இருந்தது, கம்ப்ளீட்லி லோவர் கிளாஸாகவும் அப்பர் காஸ்டாகவும் ஃபினான்ஷியலாக கிளாஸ் வைஸ். அப்படி இருக்கும்போது இண்டஸ்ட்ரியலைசேஷன் எல்லாம் வரும்போது மிடில் கிளாஸ் ஒன்று பெரிய நம்பர்ஸ் வால்யூம் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ அவங்க எவ்வளோ ஷாலோவாக இருக்காங்க, அதனால தான் இந்த சொசைட்டி இன்னும் ஒரு ரைட் வேல ஸ்டெபிலைஸ் ஆகலை அப்படிங்கிறத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காரு அவரோட எஸ்ஸேல. ஆமாம் சார், இதில் இவங்க என்னெல்லாம் பிரச்சனைன்னு இவங்க 23 பேர் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் இன்னும் அதே மாதிரி பிரச்சனை. ஸோ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸாக இருக்கிறவங்க வந்து லேபர் ஃப்ரண்ட்லேருந்து வரணும், அப்போ தான் வந்து நேஷன் பில்ட் பண்ண முடியுங்கிறது ஃபஸ்ட்டு. இன்னொன்று இந்த மிடில் கிளாஸ் ஷாலோ ஐடியாஸையும் அவங்களுடைய அந்த மனநிலையும் மாறணும், அப்போ தான் சேஞ்சஸ் சீக்கிரம் வர முடியுங்கிறது 2வது. இன்னொன்று இப்போ இருக்கக்கூடிய நேஷ்னலிசமும் நேஷ்னலிஸ்ட்னு தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிறவங்க அவங்களோட அந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவர் ஒரு போர்ஜுவா நேஷ்னலிசம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ போர்ஜுவா நேஷ்னலிசம்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கிற இந்த நேஷ்னலிஸ்ட்டுங்கெல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு சான்ஸ்கிரிட் டேர்ம் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காரு. நான் அப்புறம் மறந்துட்டேன், நான் சொல்கிறேன். ஒரு சான்ஸ்கிரிட் டேர்ம் ஒன்று போர்ஜுவாங்கிற வார்த்தைக்கு ஈக்குவலண்ட்டாக இவங்களே சொல்லிக்கிறாங்க நான் சொன்னேன்னா. ஸோ அந்த ஈக்குவலண்ட் என்னவா இருக்குன்னா கல்ச்சர்டு பீப்புளுங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். நான் இவங்களை போர்ஜுவான்னு திட்டுறேன், ஆனால் அவங்க வந்து போர்ஜுவானா அது இந்த லாங்குவேஜில் இப்படி தான், அதுக்கு அர்த்தம் வந்து கல்ச்சர்டாக இருக்கிறவங்கன்னு அர்த்தம்னு அதை கூட ட்விஸ்ட் பண்ணிடுறாங்கங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அந்த நேஷ்னலிசமை சரி பண்ணாமல் வந்து நம்ம ரைட் வேல பயணிக்க முடியாது அப்படிங்கிறது. அதில் அவங்க சொல்கிற அந்த நேஷ்னலிஸ்ட்டை பற்றி இவர் சொல்கிற இன்னொரு கம்ப்ளைண்ட் என்னென்னா இவங்க எல்லாருமே இன்டலெக்சுவல் சுப்பீரியாரிட்டியோடு இருக்காங்க,
இந்த மிடில் கிளாஸ் பற்றி அவர் பேசும்போது கூட என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இந்த க்ரீமி லெவலில் பணம் படிப்பு எல்லாமே பல தலைமுறையாக வச்சுருந்தவங்க தான் மேலே இருக்காங்க. இப்போ புதுசாக கொஞ்சம் மிடில் கிளாஸாக வந்து டெவலப் ஆகி ஒரு கொஞ்சம் படிப்புக்கு ஆரம்பிச்சு இவங்கெல்லாம் வந்து என்ன ஆகுறாங்கன்னா, கீழே இருக்கிறவங்களோட சேர்றதுக்கு பதிலாக மேலே போய் சேர்ந்துக்கிறாங்க. ஸோ மேலே சேர்றதுக்கான முயற்சி சேர்ந்துக்கிறாங்கல்ல, அந்த முயற்சியில் தான் அவங்க நகர்றாங்க. அப்படி நகரும் போது இவங்களே இவங்களை சமாதானப்படுத்திக்கிறாங்க. ஏன்னா முதல்ல இருந்து இந்த சொசைட்டி மனுஷங்களை எப்படி பார்த்ததுன்னா, பணக்காரங்களா இருக்கிறவங்க ஏழையா இருக்கிறவங்க இவ்வளோதான், மிடில் கிளாஸ் ஒன்றும் கிடையாது. அப்போ இப்போ வந்திருக்கிற புது மிடில் கிளாஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அளவுக்கு எனக்கு வெல்த் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு அவங்க அளவுக்கு அறிவு இருக்குன்னு சொல்லி அவங்க கூட போய் சேர்ந்துக்கிறாங்க. ஸோ இந்த இன்டெலெக்சுவல் சுப்பீரியாரிட்டியை வச்சு இந்த படிப்பையும் இன்டெலிஜென்ஸையும் நான் வளர்த்துட்டேன் அப்படின்னு அடுத்தடுத்து வச்சு அந்த பக்கமே போய் சேர்றாங்க. அப்படிங்கிறது ஒரு ரைட் வே கிடையாது. இதை சரி பண்ணி லேபர்ஸ்லேருந்து நம்ம எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது எம்என் ராய் சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 பேரோடது சொல்லியிருக்காங்க சார். அந்த 3 பேருமே வந்து இன்டிவைசிவாக ஒரு நேஷன் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக எதுவும் சொல்லலை. அகெயின் இவங்க 3 பேருமே டைரெக்டாக காந்தியை மென்ஷன் பண்ணியும் யூனிட்டியை மென்ஷன் பண்ணியும் சண்டை போட்டுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து மௌலானா அப்துல் ஆசாத், இன்னொன்று வந்து ஜாஃபர் கான், அதுக்கப்புறம் வந்து அகமது அப்பாஸ். ஸோ அதில் ஒருத்தர் வந்து ஃபிலிம் டைரக்டர் அகமது அப்பாஸுங்கிறவர் வந்து ஒரு ஃபிலிம் டைரக்டரும் நாவலிஸ்டாகவும் இருக்கார். அவர் வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் காந்தியோடைய ஒரு டிசைபிளாக வந்து அவர் பேசியிருக்காரு. ஆனால் அவரோடது ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. மேபி அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிங்கிறதுனாலன்னு தெரியல, அவர் சொல்லியிருக்கிறதுலாம் வந்து ரொம்ப சாதாரணமான ஆல்ரெடி எல்லாரும் பேசின விஷயங்கள், ஆனால் ரொம்ப லேமேனுக்கு கூட ரீச் ஆகிற மாதிரியும் ரொம்ப ரசித்து படிக்கலாங்கிற மாதிரியும் ஒரு பியூட்டிஃபுல்லான லாங்குவேஜில் வந்து அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. 3 ஸ்டெப்பில் இவங்க எல்லாருமே சொல்கிறது வந்து 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. ஒன்று வந்து யூனிட்டி இருக்கணும், அதுக்கப்புறம் சேர்ந்ததுக்கப்புறம் லீடர்ஸ் கிட்ட இருந்து வரும்போது ஒரு டிசிப்ளின் ஃபாலோ பண்ணணும், இன்னொன்று காந்தியோட லீடர்ஷிப்பை கண்ணை மூடி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இது 3 செஞ்சால் நம்ம நேஷனுங்கிறது பயங்கரமாக பில்ட் ஆகிடுங்கிறது தான் இவங்க 3 பேருமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ராஜகோபாலாச்சாரி, இவர் வந்து ஒரு ஐரானிக்கான ஒரு பர்சன் வந்து ராஜகோபாலாச்சாரின்னு ஹபீப் வந்து சொல்கிறார். என்னன்னா, இவர் வந்து ஒரு ரைட் விங்கை சேர்ந்தவர் ஆனால் லிபரல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அது வந்து ரொம்ப ரேர். ரைட் விங்கில் இருக்கிறவங்க யாருமே லிபரல்ஸாக இருக்கிறது வந்து ரொம்ப அன்யூஷுவலான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் ராஜகோபாலாச்சாரின்னு சொல்கிறார். அவர் பேசியிருக்கும் போது வந்து ரொம்ப பேசிக்கான 2 விஷயங்களை மட்டும்தான் இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து லாங்குவேஜ் பிரச்சனை வந்தப்போ அவர் வந்து காங்கிரஸில் அவரோட ஃப்ரெண்ட்ஸை அந்த நார்த்தில் ஸ்ட்ராங்காக ஹிந்தி இம்போசிஷன் வந்தப்போ இவர் அவங்களுக்கு பதிலாக எழுதின ஒரு லெட்டர் மாதிரி ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஹிந்தி கொண்டு வர்றது வந்து 2 ரீசன் சொல்கிறீங்க. இன்னொன்று வந்து அங்கே இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவர் ஒரு டிஸ்ரப்ஷனிஸ்ட், நீ எல்லாத்தையும் உள்ள முதுக்கு எடுக்கிறங்கிற மாதிரி திட்டுறாங்க, ஏன்னா அப்படி பார்க்காதீங்க அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்டோடு தான் இவர் அதில் பேசுகிறாரு. என்ன அப்படின்னா 2 ரீசன் சொல்கிறீங்க. ஒன்று வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு ஃபாரின் இது, அந்த ஆதிக்க மொழியை நம்ம ஏன் பயன்படுத்தணும்னு சொல்கிறீங்க. இது வந்து டுவர்ட்ஸ் க்ரோத் நமக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். ஒரு குளோபலைசேஷன் ஒரு மற்ற கண்ட்ரீஸோடங்கும் போது இந்த லாங்குவேஜை வந்து நம்ம ஒரு அடிமை மனநிலையிலேருந்து இதை பார்க்க வேண்டியதில்லை, இங்கிலீஷை நம்ம அலோவ் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்கிறார். இன்னொன்று அவங்க ஹிந்தியை சொல்லும்போது அவங்க எல்லாருமே ஹிந்தி தான் மொத்த இந்தியன் லாங்குவேஜஸ்க்கும் லிங்க் லாங்குவேஜுங்கிறத நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மேபி நார்த் இந்தியாவில் உங்களுக்கு லிங்க் லாங்குவேஜாக இருக்கலாம், மராத்தியோடவோ குஜராத்தியோடவோ நீங்கள் ஹிந்தியை லிங்க் லாங்குவேஜாக வச்சுக்கலாம், பெங்காலியோடவும் உங்களால் வச்சுக்க முடியாது, சவுத் இந்தியன் லாங்குவேஜஸோடவும் முடியாதுன்னா அங்கே நிறைய பேர் வந்து சவுத் இந்தியன் லாங்குவேஜஸுக்கும் ஹிந்தி லிங்க் லாங்குவேஜாக இருக்கும்னு ஆர்கியூ பண்ணியிருக்காங்கன்னு அவர் சொல்கிறார். அது வந்து சரியான ஆர்கியூமெண்ட் கிடையாது. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு யூனிஃபைடான ஒரு ஐடியாவை ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஹிந்தி ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறீங்க. பட் இது வந்து பிரிச்சிடும், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற யூனிட்டியை வந்து பிரிக்கிறதுக்கான ஸ்டெப்பாக தான் ஹிந்தி இருக்கும். அதனால் இப்போ இந்த ப்ரோக்ராம் ஹிந்தி ப்ரோக்ராம்ங்கிறத வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா அவர் சொல்கிறாரு 65ல் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும்னு அவங்க பேசினதா சொல்கிறாரு. 65ல் ஹிந்தி வந்து ஒரு லிங்க் லாங்குவேஜாக நேஷ்னல் லாங்குவேஜாக கொண்டு வந்துடணுங்கிறது அவங்களோட அட்டெம்ப்டாக இருந்திருக்கு. அது நடக்கவே நடக்காது, ரொம்ப சஃபர் ஆவாங்க. சவுத் இண்டியன்ஸ் சஃபர் ஆகும்போது அவங்களுக்கு வெறுப்பு தான் வரும், அது மேலே ஒரு லைக்கிங் வராது அப்படிங்கிறது சொல்கிறாரு. ஆனால் நிறைய பேர் வந்து சவுத் இந்தியாவுக்கும் ஹிந்தி தான் பேஸுங்கிற மாதிரி ஆர்கியூ பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறார். நேஷன்னு பேசும்போது வந்து
அவர் வந்து மைண்ட்ஸை ரொம்ப கிளியராக வச்சுக்கோங்க, முதல்ல கிளென்சிங் ப்ராசஸ் ஆஃப் மைண்ட் வரணும். அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட தாகூர் தான், பட் தாகூர் வந்து ஒரு மாரல் லெவலில் ஒரு காஸ்மோபாலிட்டன் லெவலில் சொன்னார். இவர் வந்து தாகூர் சொன்ன விஷயத்தையே வந்து ஒரு ரிலிஜியஸ் பெயிண்ட் பண்ணி அது சொல்லியிருக்காரு. இவர் சொல்லியிருக்கிறது வந்து நம்மளுடைய மகாபாரதம்ல இருந்தெல்லாம் நிறைய ரெஃபரன்சஸை எடுத்து அந்த ரெஃபரன்ஸில் இருந்து நம்ம வந்து இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம டாலரன்ஸை பழக்கப்படுத்திக்கணும், அதுக்கப்புறமா இதை பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அவர் முழுக்க முழுக்க அந்த இந்தியன் அந்த மித்தாலஜியிலேருந்து தான் அவரோட ரெஃபரன்சஸ் பூராமே எடுத்துருக்காரு. ஓகே, because of Rajaji only, the worldwide இது கிடைக்குது. அவர் சொல்லும் போது வந்து நமக்கு வந்து ஹை லெவல் ஆஃப் டாலரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் நம்ம கன்ஃபர்மிட்டியை வந்து எப்பவுமே மாங்கட் பண்ணிகிட்டே இருப்போம். நமக்கு கன்ஃபர்மிட்டி இல்லைன்னா நம்ம தடுமாறுறோம், அதை தேடிக்கிட்டே இருப்போம். ஆனால் நம்ம வந்து டாலரன்ஸ் ரொம்ப ஹை லெவலில் இருக்குது. இது ஒரு ஐரானிக்கான ஆட்டிடியூட் டு லைஃப் தான். இதுதான் நம்மளோட சக்ஸஸும் கூட அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. நம்ம என்ன வெளியிலேருந்து வந்தாலும் நம்ம ஹை லெவல் ஆஃப் டாலரன்ஸோட அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்மாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருப்பேன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட திலகர் சொன்னது சொல்கிறாரான்னு கூட எனக்கு தெரியல. நான் எல்லாரையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பக்கத்து வீட்டில் மட்டும் இருங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல அது எனக்கு. லாஸ்ட்டாக வந்து ஜெயபிரகாஷ் நாராயணனோடது சொல்லியிருக்காங்க. அவரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவரோடதும் இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கிறதுக்கு, ரொம்ப ப்ளீஸிங்காக ப்ளசண்ட்டாக இருந்தது அவரோடது படிக்கிறதுக்கு. அவர் வந்து 2-3 டாபிக் பேஸ் பண்ணியே அவர் பேசியிருக்காரு. அதில் என்ன பேசியிருக்காருன்னா, முதல்ல 2 நேஷன் தியரி பற்றி பேசியிருக்காரு. 2 நேஷன் தியரிங்கிறதுல அவருக்கு 100% உடன்பாடு இல்லை. அது பிரியறதுக்கான லாஸ்ட் மினிட் வரைக்கும் நான் அதுக்கு எதிராக தான் ஃபைட் பண்ணேன். எனக்கு 2 நேஷன்ங்கிறதுல கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. ஆனால் கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம போராடுறோம், ஆனால் அது நடந்துருச்சு அப்படிங்கும்போது அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற குவெஸ்டின். அந்த இடத்துல அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ இணக்கமாக நம்மளால் பாகிஸ்தானோட இருக்க முடியுமோ, ஏன்னா ரெண்டும் ஒரே கண்ட்ரி தான், இன்றைக்கி தான் பார்டர் வேறு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ எவ்வளோ தூரம் இணக்கமாக அவங்களோட நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும், ஒரு குட் ரேப்போர்ட்டை கவர்மெண்ட்டாக பில்ட் பண்ணிக்க முடியுமோ, அது வந்து நமக்கு பயங்கரமான சப்போர்ட், சர்வைவலுக்கான ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் நேஷ்னலிசம்ங்கிறத நம்ம அந்த ஐடியாவை எங்கேருந்து எடுக்கிறோம் அந்த சென்டிமெண்ட்டை அப்படின்னு பேசும்போது அவர் 2 முக்கியமான விஷயம் இந்த என்டையர் வேர்ல்டுக்கே நடந்த விஷயமா சொல்கிறார். யூரோப்பாக இருக்கலாம், நம்மளோடதாக இருக்கலாம், நம்ம எடுத்துக்க வேண்டியதாக சொல்கிறது வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஒன்று, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இது 2லேருந்தும் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஆல்ரெடி நடந்துருச்சு இந்த ரெவல்யூஷன் எல்லாம், திரும்ப நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து வேறு ஆங்கிளில் போய் இதை ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்லேருந்து நம்ம பவர், அந்த சாவர்னிட்டி, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத அதுலேருந்து கிடைச்ச ரிசல்ட் மூலமாக அதை நம்ம கற்றுக்கணும். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுங்கிறது முழுக்க முழுக்க டெவலப்மெண்ட், சயின்டிஃபிக் அப்ரோச்சும் டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட்டும். இதுக்கான ரிசல்ட்டை நம்ம ஆல்ரெடி இருக்கிறதுனால நம்ம அதை உள்வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட டெமோக்ரஸியை வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணால் தான் இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். தாகூரோட இன்டர்நேஷ்னலிசமை ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணி தான் இவரும் பேசியிருக்காரு. அப்புறம் இந்த ஒரு முக்கியமான விஷயம் இவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, நான் அதோட முடிச்சிருந்தேன். ஸோ அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணோம் ஃபஸ்ட்டு சொன்னவர் சொன்ன மாதிரி. இவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, மொத்த கண்ட்ரிக்கும் ஒரு மைனாரிட்டி மனநிலை இருக்குது நம்ம எல்லாருக்குமே. அந்த மைனாரிட்டி மனநிலை தான் நம்மளோட பிரச்சனையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம நிறைய குரூப்ஸாக இருக்கோம், நிறைய கம்யூனிட்டியாகவும் கேஸ்டாகவும் இருக்கோம். ஸோ எங்கே போய் யாரை பற்றி யோசிச்சோன்னாலும் நம்ம மைனாரிட்டியாகவே தான் இருக்கோம். அந்த மைனாரிட்டி மனநிலையில் நம்ம ப்ரிவிலேஜஸை எதிர்பார்க்குறோமா, மைனாரிட்டிக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளும் என்ன மாதிரியான ஆட்டிடியூட்ஸும் இருக்குமோ அதை கான்ஸ்டண்ட்டாக இவ்வளோ பெரிய நேஷனாக நம்ம இதை பேசிக்கிட்டே இருக்கோம். அப்போ இந்த மனநிலையிலேருந்து நம்ம முதல்ல வெளியில் வரும்போது தான் ஒரு ப்ராக்ரெசிவான சிவிலைசேஷனுக்குள்ளே நம்மளால் போக முடியும். ஸோ அந்த மனநிலை மாறுறதுலேருந்து நம்மளோட ஸ்டெப் தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தேங்க்யூ.